இந்த வருஷம் நம்ம வீட்டு கரண்ட் பில் ஏறாது. அப்பாடான்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம டிஎன்இபி, அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், இப்போ மொத்தமா 2.47 லட்சம் கடன்ல மூழ்கி இருக்கு. என்னப்பா அது 2 லட்சம் கோடின்னு சாக்கா இருக்கா? நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இப்போ ஒரு வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வெள்ளை அறிக்கை என்னன்னா, அரசாங்க கஜானால இவ்வளவுதான் காசு இருக்கு, இவ்வளவு பெரிய ஓட்ட விழுந்திருக்குன்னு வெளிப்படையா மக்கள் கிட்ட காட்டுற ஒரு வரவு செலவு கணக்கு புத்தகம் தான். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, போன 5 வருஷத்துல மட்டும் டிஎன்இபிக்கு 34,447 கோடி எக்ஸ்ட்ரா லாஸாம். ஒரு மாசத்துக்கு டிஎன்இபியோட வருமானம் 8,500 கோடி, ஆனா செலவு 11,000 கோடி. அதாவது மாசம் 2,500 கோடி பற்றாக்குறையா இருக்கு. வருஷத்துக்கு 30,000 கோடி லிக்விடிட்டி கேப். லிக்விடிட்டி கேப்னா என்ன தெரியுமா? ஒரு கம்பெனியை ரன் பண்றதுக்கு தினசரியா செலவு பண்றது கூட கையில எந்த பணமும் இல்லாம தவிக்கிறது. கரண்ட் பில்லு ஏத்தலன்னு சந்தோஷப்படலாம், ஆனா அரசாங்கத்தோட கஜானா முழுசா காலியா இருக்கு. இங்கேதான் நிர்மல்குமார் ஒரு பகீர் உண்மையை உடைச்சிருக்காரு. வெறும் கடன் மட்டும் இல்ல, இதுல இருக்க ஊழல் அதை விட பெருசு. கரண்ட் வயர், அதாவது கண்டக்டர் வாங்கின 9 டெண்டர்ல மட்டும் சுமார் 1028 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டுமா, போன ஆட்சியில வாங்கின 90,000 டிரான்ஸ்பார்மர்ஸ்ல 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கினதுல பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு இப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதனால போன ஆட்சியில போட்ட 5,000 கோடி ரூபாய்க்கான டெண்டர்களை அப்படியே நிறுத்தி வச்சு அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு வயர் வாங்குறதுல கூட 1000 கோடியான்னு தலை சுத்துதா? சரி, கரண்ட் தான் கண்ணுக்கு தெரியாது, காத்துல போகுதுன்னு வச்சுப்போம். ஆனா நம்ம தினமும் 2 வீலர்லயும் பஸ்லயும் போற ரோடாவது கண்ணுக்கு தெரியுதான்னு பார்த்தா அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. நேத்து முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மேல லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர்னு ஒரு பெரிய ரைடு பண்ணிருக்காங்க. வேலு தான் இதுல A1 அக்யூஸ்ட், அதாவது முதல் குற்றவாளி. அவர் கூட சேர்ந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ், அப்புறம் சங்கரானத் இன்ஃப்ரான்னு ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர், இப்படி டோட்டலா 11 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சென்னை, திருவண்ணாமலை, கரூர்னு 14 இடத்துல பேக் டு பேக் ரைடு நடந்திருக்கு. இது என்ன கேஸ் தெரியுமா? கோஸ்ட் ரோடு கேஸ். கோஸ்ட் ரோடுனா பேய்கள் நடமாடுற ரோடுன்னு நினைச்சுக்காதீங்க. பேப்பர்ல மட்டும்தான் ரோடு இருக்கும், ஆனா நிஜத்துல ஊர்ல போய் பார்த்தா அப்படி ஒரு ரோடே இருக்காது. கரூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல 1 இன்ச்சு கூட ரோடு போடாம 3.23 கோடி ரூபாய்க்கு பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இல்லாத ரோடுக்கு, வேலை செய்யாத ஆளுகளுக்கு பக்காவா பில்ல ரெடியாக்கி பணம் கைமாறி இருக்கு. இது அறப்போர் இயக்கம் 2022லயே பக்காவா ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க ஆட்சிங்கிறதுனால எந்த ஆக்ஷன் எடுக்கல. இப்ப ஆட்சி மாறின உடனே முதல் வேலையா அந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்படி கண்ணுக்கு தெரியாத கரண்ட்ல இருந்து கண்ணுக்கு தெரியாத ரோடு வரைக்கும் பில்லு போடுற இந்த டெக்னிக் இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு 50 வருஷம் ஹிஸ்டரியே இருக்கு. வாங்க அந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் கிளறலாம். வருஷம் 1970. அப்ப தமிழ்நாட்டுல கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்க மேல வீராணம் திட்டம் உள்பட பல திட்டங்கள்ல ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தப்போ அதை விசாரிக்க அப்ப இருந்த மத்திய அரசாங்கம் ஒரு கமிஷன் அமைச்சாங்க. தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த கமிஷன் பேரு தான் சர்க்காரிய கமிஷன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கே ஒரு புது வார்த்தையை அறிமுகப்படுத்துறாங்க. அதுதான் சயின்டிபிக் கரப்ஷன், அதாவது அறிவுபூர்வமான ஊழல். எப்படின்னா, ஃபைல்ல பார்த்தா எல்லாம் பக்காவா இருக்கும், லீகலா எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு திருட்டு நடந்திருக்குன்னு வெளியே தெரியாத அளவுக்கு, சட்டத்துல எந்த ஓட்டை இல்லாத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி திருடுறது தான் இந்த சயின்டிபிக் கரப்ஷன். ஆனா பணம் மட்டும் காணாம போயிருக்கும். இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த வீராணம் திட்டம். சென்னைக்கு தண்ணி கொண்டு வர வீராணம் ஏரியில இருந்து பெரிய பெரிய பைப்ஸ் போடலான்னு பிளான் பண்ணாங்க. பில் எல்லாம் செம்ம ஃபாஸ்டா பாஸ் ஆச்சு, கோடிக்கணக்குல பணமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா சென்னைக்கு தண்ணி வந்துச்சா? இல்ல. தரமில்லாத அந்த பைப்ஸ்லாம் ரோட்ல ஓரமா அனாதையா வருஷ கணக்குல கிடந்துச்சு. அதையும் இப்ப நடந்த ஏவா வேலுவோட கோஸ்ட் ரோடு கேஸையும் லிங்க் பண்ணி பாருங்க. அன்னைக்கு தண்ணி வராத பைப்புக்கு பில்ல பாஸ் பண்ணாங்க, இன்னைக்கு வண்டியே போகாத ரோடுக்கு பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா செஞ்சுரி தான் வேற. இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்த்தா இன்னொரு பெரிய விஷயமும் மாட்டிருக்கு. அதுதான் எம்சாண்ட் காட்டல். ஒரு ரோடு போடணும்னாலும் பிரிட்ஜ் கட்டணும்னாலும் ஃபர்ஸ்ட் தேவை கல்லு மணலும் தான். சுற்றுச்சூழல் விதிகள்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆன உடனே எம்சாண்ட், அதாவது மேனுஃபேக்சர் சாண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அங்கேயும் ஒரு காட்டல் ஃபார்ம் ஆச்சு. காட்டல்னா என்னன்னா, ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குரூப் அமைச்சுப்பாங்க. சாதாரண பிசினஸ் பண்றவங்களையும் கான்ட்ராக்ட் எடுக்க விடாம தடுத்து அவங்களே எல்லாத்தையும் வளைச்சு போடுறதுதான் இந்த காட்டல். யாரு கவர்மெண்ட்டுக்கு வேண்டியவங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். காம்படிட்டர்ஸை டெண்டர் ஃபைல் பண்ண விடாம தடுக்கிறது. ஏவா வேலு கேஸ்ல மாட்டின அந்த சங்கரானத் இன்ஃப்ரா இதுல ஒரு சின்ன புள்ளி தான். சரி, இப்ப 2006ல இருந்து 2011 பீரியட்ல தமிழ்நாட்டுல பவர் கட் தலை விரிச்சாடுச்சு. அப்பதான் பிபிஏ, அதாவது பிரைவேட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. நம்ம அரசாங்கத்தினால கரண்ட் உற்பத்தி பண்ண முடியாத நிலையில அவசரத்துக்கு பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்து மார்க்கெட் ரேட்டை விட அதிகமான விலைக்கு கரண்டை வாங்கி விநியோகம் பண்ணாங்க. அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆன கடன் தான்
கூடிக்கிட்டே போய் நடுவுல வந்த உதய் ஸ்கீம்லயும் சால்வ் ஆகாம இன்னைக்கு 2.47 லட்சம் கோடியா நிக்குது. உதய் ஸ்கீம்ங்கிறது மின்சார வாரியத்தோட கடன் அடைக்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம். ஆனா அதுவும் இங்க பெருசா ஒரு கால ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் விளையாடிக்கிட்டு இருந்த இந்த சயின்டிபிக் கரப்ஷன் நேஷனல் லெவல்ல எப்படி போச்சுன்னு பார்த்தா அங்கதான் 2G ஸ்பெக்ட்ரம் வருது. ஸ்பெக்ட்ரம்ங்கிறது காத்து, நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த எப்படி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேஸ்ல வித்து 1.7 லட்சம் கோடி லாஸ் ஆக்குனாங்க அப்படிங்கிறது தான் 2G இஷ்யூ. எந்த ஸ்பெக்ட்ரம் மூலமா நம்ம போன் பேசுறோமோ அந்த காத்துல இருக்கிற அலைவரிசையை வித்து காசு ஆக்குனாங்க. அப்புறம் கோர்ட்ல எவிடன்ஸ் இல்லைன்னு ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க தான். ஆனா காத்துல கூட காசு பார்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட பப்ளிக் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணதே இந்த டைம்ல தான். நீர், காற்று, மின்சாரம், நிலம்னு நம்ம ஆளுங்க எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்துலயும் ஊழல் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபைனல் ஆக்டுக்கு வருவோம். தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு புது அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த டைம்ல ஏன் திடீர்னு வெளியே அறிக்கை விடணும்? ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட் நடக்கணும்? கடனை சமாளிக்க கரண்ட் பில்லை ஏத்துனா மக்கள் கிட்ட பெரிய கோவம் வரும். சோ நாங்க பில்லை ஏத்தல, ஆனா எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு மக்கள் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணதான் இந்த ஒயிட் பேப்பர். இது ஒரு பொலிட்டிக்கல் சீல்டு. ஏவா வேலு மேல ரைடு. அறப்போர் இயக்கம் 2022 கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா 4 வருஷமா ஆக்ஷன் எடுக்காம இருந்தாங்க. இப்ப புதுசா வந்த டிவிக்கு ஆச்சு பாருங்க, நாங்க வந்த உடனே கரப்ஷனுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறோம்னு தங்களோட கிளீன் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு வலுவான மூவா தான் இது இருக்கு. டிஎன்இபியோட 2 லட்சம் கோடி கடனா இருக்கட்டும், இல்ல கோஸ்ட் ரோடுக்கு பாஸ் ஆன 3.23 கோடியா இருக்கட்டும், இதெல்லாம் அடைக்க போறது நம்ம கட்டுற டாக்ஸ் பணத்துலதான். காமன் மேனா நம்ம ரோட் டாக்ஸையும் கட்டிட்டு கரண்ட் பில்லையும் கட்டிட்டு வண்டி ஓட்ட ரோடும் இல்லாம இப்படி நியூஸை பார்த்து புலம்பிட்டு இருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒயிட் பேப்பர் உண்மையாவே டிரான்ஸ்பரண்டா இருக்கா? டிவிக்கு அரசாங்கத்தோட இந்த ரைட் உண்மையான ஊழல் ஒழிப்பா இல்ல வெறும் அரசியல் கணக்கா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.